வேல்முருகன் அவர்கள் 9 வயதிலிருந்து அரசியல் களத்தில் இருக்காரு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு அரசியல் ஞானம் உள்ள ஒரு நபர். நாங்கள் பார்த்துருக்கோம், அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்க ஒரு நபர் ஒரு நல்ல கூட்டணியில் இருந்துட்டு ஏன் வெளியே வராரு? அதுக்கு சரியான முடிவு நினைக்கிறீங்களா? நீங்க கூட சார், நாங்க ரொம்ப சரியான முடிவு நினைக்கிறோம் சார். ஏன்னா மீண்டும் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்க கட்சி தொடங்கப்பட்டு. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக, இந்தியாவிலேயே சிறந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான பாரத ஜோதி விருது பெற்ற ஒரு நபராக அவரை தன்னை இந்த அரசியல் களத்தில் அவர் எதிர்கொண்ட பல்வேறு போராட்ட களங்களாக இருக்கட்டும், அவர் இந்த மக்களுக்காக செய்த எல்லாமே மீண்டும் அந்த ஒரு தொகுதிக்குள் அடைபடுவதற்கான அதுக்காக நாங்கள் கொண்டு வரல. நாங்கள் இன்னும் அந்த ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த 40,000 வாக்குகளே 50,000 வாக்குகள் தான் எங்கள் கட்சியின் வாக்கு வங்கியாக மீண்டும் நிலைநிறுத்திக்க நாங்கள் தயாராக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கான வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு? இன்றைக்கு 5 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லைன்றதால எது இழந்துட போறதில்லை. எங்கள் தலைவர் அதை தான் வலியுறுத்துறாரு. நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டேன். தமிழ்நாடு அரசியலே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி ஒருவர் கட்சி தொடங்கி சட்டமன்றம் சென்றதாக வரலாறே கிடையாது. அது பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்களே தனி கட்சி தொடங்கி 6 மாத காலத்தில் கட்சி கழிச்சிட்டு போனாங்க. யாருக்குமே அந்த வரலாறு கிடையாது. ஆனால் தலைவர் வேல்முருகன் முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியே ஒரு தனி கட்சி தொடங்கி சட்டமன்ற உறுப்பினராக போன வரலாறு பெற்றிருக்காரு. எனக்கு அது போதும்.